விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பயிற்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, மீன ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு அட்டகாசமான மாதம். மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சற்று பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகம் அட்டகாசமாக வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு. எல்லா விதமான எதிரிகளும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியோடு இணையக்கூடிய ஒரு இனிய மாதம் இந்த ஜனவரி 2026 சகல தரப்பு மீன ராசிக்காரங்களுக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டங்க, கடன் கட்டுக்குள்ளேயே வரமாட்டதுங்க, கையை மீறி செலவாயிட்டு இருக்குங்க, எதிர்ப்பும் எதிரிகளும் எங்கெங்கிருந்து வராங்க, எந்தெந்த மூலையிலேருந்து வராங்க, கூடவே நோய் வந்துருச்சு, நோயால் தாங்க முடியாத அமைப்புகளில் பிரச்சனை வந்துருச்சு, என்ன நோயினே டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லப்படக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 2026 பிற்பகுதியிலேருந்து அட்டகாசமான அமைப்புகளில் நோய்க்கு தீர்வு, கடனுக்கு முடிவு, எதிரிகளை காணாமல் ஆக்கக்கூடிய அமைப்புகளில் உபஜயஸ்தானத்தில் அப்படியே செவ்வாய் வரக்கூடிய அமைப்பு. 8ஆம் அதிபதி அங்கே தான் இருக்காரு, 7ஆம் அதிபதி அங்கே தான் இருக்காருன்றதால மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கல்யாணத்துக்கான சில முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை அமைப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, திருமணத்தை தைரியமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஒரு நேரம் என் பார்ட்னர்னு சொல்லி வீட்டில் கொண்டு காட்டக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய சம்பவங்கள் இருக்குங்க. ராசியில் சனி இருந்து ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் கூட 11ஆம் பாவகம் சற்று வலுத்து இருக்கக்கூடிய தன்மைகளில் எதிர்ப்புகள், எதிரிகள், நோய்கள், பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் சின்ன உட்பூசல் நிலை இருந்து வந்தாலும் கூட வாழ்க்கை துணை அமைப்புகளோடு இருந்து வந்த பழைய விரோத அமைப்புகளை பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் கூட இந்த இடத்துல ஒரு அளவுக்கு நல்ல தன்மை. இன்னும் சிலருக்கு தந்தையால் இருந்து வந்த விரோதங்கள், தந்தையோட இந்த சொத்து விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க, பாக பிரிவினையில் அவருக்கு கூட கொடுக்குறாங்க, எனக்கு குறைச்சி கொடுக்குறாங்கன்னு ஒரு மாதிரி மன போராட்டத்தில் இருந்து வந்த மீனராசிக்காரங்களுக்கு கூட இந்த மாதத்தில் தந்தையே மனம் இறங்கி இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு கொடுத்துடலான்ற மாதிரியான சரியான பாக பிரிவினை நடத்தக்கூடிய ஒரு மாதம்னு சொல்வேன் இந்த ஜனவரி 2026. உங்களோட பங்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியான தன்மையில் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க, சொத்தாக கொடுக்கல நகையாக கொடுத்துட்டாங்க, நகையாக கொடுக்கல பணமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்திலேயே மீனராசிக்காரங்களுக்கு இந்த தன்மை நல்ல தன்மை இருக்க போகுது. இளைய பருவத்தினருக்கு படிப்பில் இருந்து வந்த கவனக்குறைவுகள் கூட ஓரளவுக்கு கவனம் செதறாமல் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, படிப்புக்கு தடை இல்லாமல் கடன் உதவி கடன் தான் கிடைக்குது, ஆனால் என்ன கடன் கிடைச்சா படித்து முடிச்சிடலாம்ல, கடன் உதவி கிடைச்சி இன்னும் மேல் படிப்பை தொடரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி உண்மையிலேயே இளைய பருவத்தினருக்கும் இந்த ஜனவரி 2026 ஒரு அளவுக்கு நல்ல தன்மையில தாங்க இருக்கு. வயதானவர்களுக்கு சற்று நோய் தொல்லை, கால் வலி மாதிரியான அழுத்த நிலைகள் இருக்கும், காலில் தேவையில்லாத கஷ்டம் வருதுங்க, அப்படி வருதுங்க இப்படி வருதுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மருத்துவத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரியான தன்மை இருக்கும். இதனை தவிர வேறு எதுவும் பெரிய அளவில் கையை மீறி போகாத ஒரு இனிய மாதமாக இந்த ஜனவரி 2026 சகல தரப்பு மீனராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமையும்.